வணக்கம் நண்பர்களே. இன்று அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற அழகான கதையை கேட்கலாம். ஒரு பெரிய அலுவலகத்தில் மீனா வேலை செய்தாள். அவள் மிகவும் எளிமையான உடை அணிவாள். அதிக அலங்காரம் எதுவும் இல்லை. ஆனால் அவள் முகத்தில் எப்போதும் மென்மையான புன்னகை இருக்கும். அனைவரிடமும் இனிமையாக பேசுவாள். புதியவர்கள் வந்தால் பரவாயில்லை, நான் சொல்லித் தருகிறேன் என்று பொறுமையாக வேலை கற்றுக் கொடுப்பாள். அதே அலுவலகத்தில் ரஷ்மி இருந்தாள். அவள் அழகாக அலங்காரம் செய்து அலுவலகத்திற்கு வருவாள். அனைவரின் கவனமும் அவளிடம் இருக்கும். ஆனால் அவள் பேசும்போது கடுமையாக பேசுவாள். யாராவது உதவி கேட்டால் எனக்கு நேரமில்லை என்று சொல்லிவிடுவாள். இதனால் பலர் அவளிடம் பேச தயங்கினர். ஒரு நாள் அலுவலகத்தில் புதிய திட்டம் வந்தது. அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவுக்கு தலைவரை தேர்வு செய்ய மேலாளர் முடிவு செய்தார். இந்த திட்டத்தை யார் சிறப்பாக வழிநடத்த முடியும் என்று மேலாளர் கேட்டார். அனைவரும் ஒரே நேரத்தில் மீனா என்று சொன்னார்கள். மேலாளர் ஆச்சரியப்பட்டார். ஏன் மீனா என்று கேட்டார். ஒரு பணியாளர் எழுந்து, சார், மீனா எப்போதும் எல்லாருக்கும் உதவுவார். பிரச்சனை வந்தால் அமைதியாக தீர்வு சொல்வார். அவள் நல்ல மனம் கொண்டவர். அதனால் அவரே தலைவராக இருக்க வேண்டும் என்றார். மேலாளர் சிரித்து, நல்ல மனம் கொண்டவரே உண்மையான தலைவர் என்று கூறி மீனாவை தலைவராக அறிவித்தார். அதை பார்த்த ரஷ்மி சற்று யோசித்தாள். வெளிப்புற அழகு மட்டும் போதாது, நல்ல மனமே மனிதனை உயர்த்தும் என்று புரிந்தது. அதன் பிறகு அவளும் மற்றவர்களிடம் இனிமையாக பேசத் தொடங்கினாள். உதவி செய்ய ஆரம்பித்தாள். சில நாட்களில் அவளின் முகத்திலும் உண்மையான புன்னகை தோன்றியது. கதை நமக்கு சொல்லும் நற்பொருள்: நல்ல மனம் கொண்டவர் எங்கு இருந்தாலும் அழகாக தெரிகிறார். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம்.